ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவு மூலம் மனதிற்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணையமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் வித்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதி பார்த்திங்கன்னா இந்து தேவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் சொந்தத்திலே திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க. இவங்களுடைய அப்பாவும் பிஸ்னஸ் மேன் தாங்க. ஸோ அப்பாவோடைய பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களே தனியாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கும் நல்ல ஒரு துணை வேணுங்கிறதுக்காக ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லைங்க, ஆனால் படிச்சிருக்கணும், தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக கடைசி வரலும் பார்த்துக்கூடிய மணமகனாக வேணும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஓரளவு மாப்பிள்ளையோட குடும்பம் சாதாரண ஃபேமிலியாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா எங்களோட பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகையும் ஒரு காரும் வாங்கி தரதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் ஃப்ளாட்லாம் எழுதி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே அண்ணா மட்டும்தாங்க. அவரும் மிலிட்ரியில் செட்டில் ஆகிட்டதாகவும், ஸோ அதனால் எங்களோட பொண்ணை எங்கள் கண்ணு முன்னாடி நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா தீபா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தேவர் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக பால் வியாபாரம் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு 10 மாடுக்கு மேலே வச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம், அதாவது மறுமணமாக இருந்தால் மிகவும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களும் இவங்களுடைய ஹஸ்பண்டும் மாடு வச்சு தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் நோய் தவறிட்டதுனால இவங்க இப்போது அதை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களும் படிச்சுட்டு அவங்களாம் வெளியூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையிலேயே இருக்கிறதுனால அவங்க குழந்தைங்களோட சம்மதத்தோடு இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தான். ஸோ அவங்களுடைய அப்பாவும் இப்போது உடல்நிலை சரியில்லாமல் இவங்க வீட்டிலே தான் அங்கே இருக்காங்க. அதனால் தன்னையும் தன்னுடைய அப்பாவையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், எங்களுடைய பசங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்ல மணமகன் வேணும். ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு குறைவாக இருந்தாலும் ஓகே, ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் ஜாத விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களை சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.